செயல்படுவீர். கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். பெரும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? பெரும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீர் என்றார். என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்து நிற்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்து நிற்பேனே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி
எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உமை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உமை நான் நாடி வந்தேன். பிரித்துக்குரியவர்களே, மத்தேயு 5:4 துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். பார்த்தீர்களா? இன்றைக்கு ஏராளமான துயரம், ஏராளமான துக்கம் நமக்காக காத்திருக்கின்றது. மனிதர்கள் எப்பொழுது இவன் விழுவான் சிரிக்கலாம், இல்லைன்னா இவன் எப்போ தப்பணும், இவனை அடிக்கலாம், இவனை கேவலமாக பேசலாம், எப்படி இவனுக்கு விரோதமாக நம்ம எழும்பலாம், அதை தான் சிந்திக்கிறாங்க. தன்னுடைய காரியங்களை பார்க்கவே மாட்டாங்க, தன்னுடைய குறைகளை பார்க்கவே மாட்டாங்க. வியாதிகள் காத்திருக்கின்றன, நாச மோசங்கள் நம்ம பிடிக்க வேண்டும் என்று காத்திருக்கின்றன. பலவிதமான துக்கத்தின் மத்தியில், துயரத்தின் மத்தியில் இருக்கிற சகோதர சகோதரி, நீங்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. என்னையா சொல்றீங்க, இவ்வளோ கஷ்டம் இருக்கு, நானா பாக்கியவானா? இல்லை இல்லை, நீங்கள் தான் பாக்கியவான்கள், நீங்கள் தான் ஆசிர்வதிக்கப்பட்டவர். ஏன் தெரியுமா? நீங்கள் நிச்சயமாக ஆறுதல் அடைவீர்கள். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்த போகின்றார், உங்களுக்கு அதிசயங்களை செய்ய போகின்றார், அற்புதங்களை செய்ய போகின்றார். யார் உங்களை பார்த்து சிரித்தார்களோ, பகைத்தார்களோ, அவர்கள் கண்கள் முன்பு ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்த போகின்றார், ஆசீர்வதிக்க போகின்றார். உங்கள் எதிரிகள் பற்களை கடித்து காணாமல் போவார்கள், இல்லாமல் போவார்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து மக்களுக்கும் புதிய மாத வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக. உங்கள் பிள்ளைகள் இந்த புதிய மாதத்தில் கோடா கோடியை பெருகுவார்களாக. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை அருளி செய்கின்றார். துயரப்படுபவர்கள் என்றால் யார்? ஏராளமான வேதனைகளை அனுபவிப்பவர்கள்,
சின்ன வயதிலேயே குடும்பத்தில் தகப்பனாலே தாயாலே பல பிரச்சனைகள். தகப்பன் சென்று விட்டான், ஓடி போய்விட்டான், வேறொரு பெண்ணோடு போய்விட்டான். தாயையும் பிள்ளைகளை நெருக்கடியாக ரோட்டில் விட்டு போய்விட்டான். அது நிமித்தமாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏராளமான கண்ணீர். யார் அவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பார்கள்? யார் அவர்களை பாதுகாப்பார்கள்? யார் அவர்களுக்கு வீட்டு வாடகை கொடுப்பார்கள்? எனவே அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விவரம் தெரிந்த நாளிலிருந்தே அதுக்கு முன்பதாகவே ஏராளமான அளவு வேதனைகள், துயரங்கள். வாலிப வயது என்று சொல்லி ஒன்று வருகிற பொழுது, ஒரு பிள்ளை வீட்டை விட்டு வெளியே போய் படிக்க போகின்ற பொழுது பின்பாக தொடர்ந்து வருகின்ற எவ்வளவோ சமூக நல விரோதிகள், பின்பாய் வருகின்ற காவாலைகள், பிள்ளைகளை கிண்டல் செய்பவர்கள், கேலி செய்பவர்கள், டார்ச்சர் கொடுப்பவர்கள், என்னை நீ நேசிக்கவில்லை என்றால் உன்னை கொண்டு விடுவேன், உன் மீது ஆசிட் ஊற்றி விடுவேன் என்று மன உளைச்சல்களை கொண்டு வருபவர்கள். இது நிமித்தமாக அநேக வாலிப பிள்ளைகள் ஏராளமான வேதனையின் மத்தியிலே, துயரத்தின் மத்தியில் இருக்கின்றார்கள். பிள்ளைகள் படிக்க போகின்ற இடத்துல பல பிரச்சனைகளை சந்திக்கின்ற பொழுது தாய் தகப்பன்மார்கள் ஏராளமானபடி கண்ணீர் வடிக்கின்றார்கள். என் பிள்ளையுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, என் பிள்ளைக்கு திருமணம் ஆகவில்லை, திருமணமான இடத்துல 1000 பிரச்சனைகளை, ஐயோ என் பிள்ளைக்கு இத்தனை வருடங்களாயும் குழந்தை இல்லையே, வேலை கிடைக்கவில்லையே, எவ்வளவோ கொடுமைகளை அவள் சந்திக்கின்றாளே, என் மகனுக்கு வேலை பார்க்குற இடத்தில் நிம்மதியே இல்லையே, அவனை எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்களே என்று துயரங்கள் அதிகரித்து கொண்டே போகின்றன. பிசாசானவன் தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை எப்பொழுது விழுங்கலாம் என்று வகை தேடி திரிகின்றான். யாருக்குள்ளாவது புகுந்து அவர்களுக்கு வேதனையை வளவித்து கொண்டே இருக்கின்றான். நீ ஏன் வாழ வேண்டும்? நீ செத்துவிடு. நீ இந்த பூமிக்கு பாரமாக இருக்கின்றாய். பார், உன்னை நேசிப்பதற்கு ஒருவருமே இல்லை. நீ எதை செய்தாலும் தோல்விதானே. பின்பு ஏன் நீ முயற்சி எடுக்கின்றாய்? பின்பு ஏன் நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய் வீணாக என்று அவன் நம்முடைய ஓட்டத்தை முடிக்க வேண்டும் என்று அவன் போராடுகின்றான். ஏராளமான பாடுகள் மத்தியிலே, துயரத்தின் மத்தியிலே நீங்கள் நின்று கொண்டு இருப்பதை பார்த்துதான் ஆண்டவர் இந்த வசனத்தை வைத்து உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்து இந்த வருடத்தில் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களை பலப்படுத்தும்படியாக, உங்களை ஸ்திரப்படுத்தும்படியாக அடியார் என்னை அழைத்தார். உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை வருகிறது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are those who suffer today. இன்னைக்கு நீங்கள் இவ்வளவு துயரப்படுறவங்க, நீங்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னையா எப்படி சொல்கிறீங்க? என் கஷ்டத்தை உங்களுக்கு தெரியாதா? என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க யாருமே இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க என்று நீங்கள் சொல்லலாம். பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் உண்மையிலேயே பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் துயரப்பட நீங்கள் ஆண்டவருக்கு நெருக்கமாக மாறுகிறீர்கள். ஆண்டவருக்கு நீங்கள் சொந்தக்காரராக மாறுகிறீர்கள். ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக மாறுகின்றீர்கள். யாரெல்லாம் இந்த உலகத்தில் துயரப்படுகிறார்களோ, கண்ணீர் வடிக்கின்றார்களோ, அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுகின்றார்கள். ஆண்டவர் அவர்களை நோக்கி பார்க்கின்றார். சிறுமையிலே, தாழ்விலே அவர் நினைக்கின்றார். அப்பொழுது அவர் உங்களை நேசிக்க ஆரம்பிக்கின்றார். வாலிப வயதில் ஒரு நாளில் எதிர்பாராத நேரத்தில் கண்ணை மூடி முழிப்பதற்குள்ளாக என் தகப்பன் ஜீவன் எடுக்கப்பட்டு போன பொழுது, எல்லாரையும் நிற்கதியாக நிற்க வைத்து விட்டு என் தகப்பன் போன பொழுது நாங்கள்லாம் கதறினோம். துயரத்தின் மத்தியில் இருந்தோம். ஐயோ, இப்படியாக வாழ்க்கை மாறிவிட்டது. இனி என்ன செய்ய போகிறோம்? ஒருவரும் வேலைக்கு செல்லவில்லை. எல்லாரும் படித்து கொண்டு தான் நின்றோம். இவளோடு இருந்தால் காலை பிடித்து இழுத்து விடுவார்கள், கடன்காரர்கள் காலை பிடித்து இழுத்து விடுவார்கள் என்று எத்தனை பேர் ஓட்டம் பிடித்தார்கள். ஆனால் ஆண்டவர் ஓட்டம் பிடித்தாரா? ஓட்டம் பிடிக்கல. அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் எங்களுக்கு அதிகமாக நெருக்கமாக வந்தார். துயரப்பட்டோம், துக்கப்பட்டோம், கடன்களில் சிக்கி தவித்தோம். ஆண்டவர் எங்களை பாக்கியவான்கள் என்று சொல்லி அழைத்தார். பாருங்கள், பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவர் துயரப்படுகிற மக்களுக்கு ஒரு ஆறுதலை தருகிறார், சந்தோஷத்தை தருகிறார். மாத்திரமல்ல, அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் எனப்பட்ட வார்த்தையின்படியே ஆண்டவர் நாம் ஆறுதல் அடையும்படியாக, துயரப்பட்ட நாம் வெற்றி பெறும்படியாக நமக்கு பல காரியங்களை செய்கின்றார். ஒரு விஷயம், ஆண்டவர் நடுராத்திரியிலே 4ஆம் சாமத்தில் அவர் கடலில் தண்ணீர் மீது நடந்து வந்தார். தன் பிள்ளைகளை பார்ப்பதற்காக கடலிலே கப்பலில் சென்று கொண்டிருந்த அவர்களுக்கு ஆபத்து என்று ஒன்று அவர்களுக்கு தப்பிக்கும்படியாக ஆண்டவர் கடலில் நடந்து வரார். எல்லாரும் முதல்ல கதறாங்க. பேதுரு மாத்திரம், ஆண்டவரை நீரே, ஆனால் நான் கடல் கூட நடக்கும்படியாக, உண்மை போல நானும் நடக்கும்படியாக நீர் உத்தரவு கொடுக்க மாட்டீரா என்று கேட்கின்றார். வா என்று ஆண்டவரும் அழைத்தார். பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதுதானே தகப்பனுடைய கடமை. வா மகனே என்று அழைக்கின்றார். பேதுருவும் ஆண்டவரை போல தண்ணீரிலே நடக்கின்றார். இந்த உலக வரலாற்றிலே 2வதாக தண்ணீரில் நடந்தது பேதுரு. அவர் மனுஷகுமாரன், தெய்வகுமாரன். அவர் நடந்தது பெரிய காரியம் அல்ல. பேதுரு சாதாரண மனிதனாக இருந்து முதலாக அந்த சாதனையை படைத்தார். துயரப்பட்டு கொண்டிருந்த அந்த பேதுரு, கப்பலிலே மூழ்கி விடுவோமோ என்று பயந்து கொண்டிருந்த பேதுரு ஒரு பெரிய சாதனையை அந்த நாளிலே படைக்கின்றார். வரலாற்று புஸ்தகத்தில் அவருடைய பெயர் எழுதப்படுகிறது. ஆனாலும் சீக்கிரத்திலே அவர் கண்கள் அங்குமிங்குமாக போன பொழுது
அலைகளை பார்த்த பொழுது பயந்தார். அந்த அற்புதங்களை செய்யும் சக்தி அவரை விட்டு விலகியது. தண்ணீரிலே மூழ்க ஆரம்பித்தார். சிறிது நேரம் கூட கண்கள் வியாதியின் மீது, மனிதர்கள் சொல்லுகிற, டாக்டர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் மீது, இல்லைன்னா நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்க ஆரம்பிக்கிற பொழுது நாமும் மூழ்க ஆரம்பித்து விடுவோம் என்பதில் என்ன சந்தேகம்? அதைத்தான் இது காண்பிக்கின்றது. மூழ்கிறார். உடனே ஐயனே என்று கதறுகிறார், என்னை காப்பாற்றுங்கப்பா. இயேசுவும் அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டா என்று அவரை பிடித்து தூக்குகிறார். பத்திரமாக கப்பலில் கொண்டு போய் சேர்த்தாராம். இந்த நாளிலே நமக்கு மிகவும் நெஞ்சை தொடுகிற ஒரு காரியம் என்னவென்றால், பேதுரு தவறு செய்த பொழுது மூழ்கினார். ஆண்டவர் அவரை கடிஞ்சுக்கிட்டார். அற்ப விசுவாசி என்று கடிந்து கொண்டார். ஏன் நீ பயப்பட்டா என்று அவர் மூழ்கியதன் காரணத்தையும் அவருக்கு சொல்லிக் கொடுத்தார் என்று நாம் காண்கின்றோம். இன்றைக்கு இந்த உலகத்தில் காணப்படுற மக்கள் நாம் தவறு செய்கிற பொழுதெல்லாம் நம்மை பயங்கரமாய் திட்டுகின்றார்கள், நம்மை பயங்கரமாய் கேவலமாய் பேசுகின்றார்கள். மெக்கானிக் ஷாப் போகும்பொழுது தலைமை மெக்கானிக் அதுக்கு இத்தனை ஸ்பேனர் எடுத்துகிட்டு வா, இத்தனை நீ எடுத்துகிட்டு வான்னு சொல்லும் பொழுது முணுமுணுப்பார். அது சரியாக கேட்கவில்லை என்றால் அந்த ஜூனியர் சின்ன பசங்க தவறான அந்த ஸ்பேனரை போய் எடுத்து கொடுப்பாங்க. அப்பொழுது அவர்களை பயங்கரமாக கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவதை நான் கேட்டிருக்கின்றேன். இவங்கெல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது இவங்களுக்குன்னா இத்தனை ஸ்பேனர்னா தெரியாது. ஆனால் அதுக்கு பிறகு அனுபவத்தின் வழியாக கற்றுக்கொண்டாங்க. எல்லாருமே இந்த தவறு செய்கிற முட்டாள்தனமாக நடந்துக்கிறோம், பேசுகிறோம். பிறகு அனுபவம் வர 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 ஒரு ஃபீல்ட்லேயே நம்ம இருக்க நமக்கு வந்து அந்த அறிவு வருது, ஞானம் வருது. அதை எப்படி செய்யணுங்கிற சூட்சுமங்களை கற்றுக்கொள்கிறோம். பிள்ளைகளை வளர்ப்பதில் பெற்றோர்கள் அறிவு இல்லாமல் வளர்த்துக்கிறாங்க. மாணவர்களுக்கு பாடத்தில், குறிப்பிட்ட பாடத்தில் ஆசிரியருக்கு அனுபவத்து நிமித்தமாக அறிவு இருக்கிறது. ஆனால் புதுசாக வர்றவங்களுக்கு அது தெரியாது. அப்படியே அவங்க தவறு செய்கிற பொழுது அதை வந்து கனிவாக நான் கண்டிக்க வேண்டும். இல்லைப்பா அப்படி இல்லை, இதுக்கு காரணம் இது, பார்த்துக்க. அவர்களை கண்டிக்க வேண்டும், அவர் செய்து தவறு என்று சுட்டி காண்பிக்க வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் அவர்களை கத்தக்கூடாது, கெட்ட வார்த்தை சொல்லி அவர்களை திட்டக்கூடாது, அவருடைய இருதயத்தை உடைக்கக்கூடாது. இன்றைக்கு இப்படியாக வேலை பார்க்குற இடத்துல பெரிய பதவியில் இருப்பவர்கள் தங்கள் கீழாக, அதிகாரத்துக்கு கீழாக இருப்பவர்களை பார்த்து அவள் தவறு செய்வதை பார்த்து நாயை திட்டுவது போல திட்டுவதை பார்க்கின்றோம். மனதை உடைத்து விடுவதை பார்க்கிறோம். ஒரு விசை நான் வியாதிப்பட்டிருந்தேன், மிகவும் நெருக்கத்தின் மத்தியில் இருந்தேன். என்னை நேசித்த டாக்டர்கள்லாம் இந்த மருந்து உங்களுக்கு ஏற்றினா, டெய்லி ஏற்றினா ஏதாவது ஒரு மாற்றம் வரும் என்று சொன்னார்கள். என் வீட்டு ஜன்னலில் அதில் கயிறு கட்டி போட்டிருந்தாங்க அந்த ட்ரிப்ஸ் ஏற்றுவதற்காக. அதில் தொங்கிட்டே இருக்கும். அது வழக்கமாக வந்து என் நரம்பை பிடித்து அந்த மருந்தை ஏற்றுகிற அந்த நர்சம்மா வந்த உடனே அவங்களுக்கு மேலாக இருந்த அந்த அதிகாரி அன்றைக்கு காலையில் அவர் ஒரு இடத்துக்கு போச்சிருந்தார். இந்த அம்மா போகலை, அதனால் பயங்கரமாக திட்டினாங்க. அது இவங்க அப்படியே சத்தத்தை கேட்க நடுங்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து அவர்கள் என்னுடைய நரம்பை குத்தி எடுக்க முயற்சி செய்த பொழுது தவறாக குத்துனாங்க. அவங்களுக்கு அந்த குத்த முடியல, தவறாக குத்த எனக்கு வழி உயிர் போகுது. சொன்னேன், இப்போ அன்றைக்கி நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டாம், சாரி அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் அங்கே சத்தம் போட்டுறது, அவர் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறதுனால அந்த அம்மாவுக்கு நிம்மதி இல்லை. முக்கியமான ஒரு பொறுப்பு நரம்பை கண்டுபிடிப்பது, ஆனால் அவங்களால அதில் கவனம் செலுத்த முடியல. அதனால் எனக்கு அதிக வேதனை ஏற்பட்டது. ஒரு மனிதன் ஒருவர் திட்டும்போது அதோட முடியல, அது அவங்கள பாதிக்குது. குடும்பத்தில் அது பல பிரச்சனைகளை கொண்டு வருது, சரீரத்தில் பல வியாதிகளை கொண்டு வருது, மயக்கத்தை கொண்டு வருது, டமால் கீழே விழுந்துடுறாங்க. இல்லைன்னா வண்டியை ஓட்டும்போது திட்டினதுக்கு அதில் இருந்தவொன்னு வேற எங்கேயோ கொண்டு போய் விட்டுறாங்க. இன்றைக்கி வார்த்தைகளினாலே அநேகர் பிறரை காயப்படுத்துவதையும் துக்கப்படுத்துவதையும் காண்கின்றோம். இப்படி சத்தம் போட்டு கத்துறதுனால என்ன ஆக போகுது? நிறைய பேர் இந்த சத்தத்தை கேட்டு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது, ஒரு மாதிரி ஆயிடுறாங்க, ஃபெயிண்ட் ஆயிடுறாங்க. அவரை வந்து அங்கே ஃபோனில் திட்டுறதை நான் கேட்டுட்ருக்கிறேன். அங்கே பிறகு வந்த பிறகு அவங்க அந்த வெயின் எடுக்கிறதுக்கு போல வேறு எங்கேயோ குத்தி எனக்கு ரொம்ப வலித்து விட்டது. காரணம் அந்த மனிதன். அவர் அந்த நர்ஸை திட்டின உடனே அதோடு முடிஞ்சிருச்சுன்னு நினைப்பார். இல்லை அது என்னை பாதித்தது, நிறையரை பாதிக்கும். ஆண்டவர் அப்படிப்பட்டபடியாக நம்மை வளர்க்கவில்லை. அவர் நம்மை வந்து சுட்டி காண்பிக்கிறார். நாம் தவறு செய்யும் பொழுது நம்மை சுட்டி காண்பிக்கின்றார். மகனை இது செய்வது தவறு என்று சொல்லுகிறார். பாவம் செய்கிற பொழுது நானும் உன்னை கள்ளத்துக்கு வீசலாமா, ஆனால் இனி நீ பாவம் செய்யாத என்று நமக்கு ஆலோசனைகளை சொல்லுகிறார். ஆனால் அதுக்கு பிறகு கனிவாக பேசுகிறார். ஏன்னா யூதாஸ் காரியத்தை நீ முத்தத்தினாலா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிற, சத்தம் போட்டு கத்தலை, செவுட்டில் அடிக்கலை, செருப்பால் அடிக்கலை, நீ முத்தத்தினாலா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய். அந்த ஒரு வார்த்தை யூதாஸுடைய உள்ளத்தை நொறுக்கியது. அதுவரைக்கும் உணர்வடையாமலே இருந்த அந்த யூதாஸ் காரியத்து உணர்வடைந்தான். யூதாஸ் காரியத்து உணர்வடைந்தது இந்த உலகத்தில் 8ஆம் அதிசயம். ஓடி போய் அந்த 30 வெள்ளிக்காசுகளை துச்சமாக எறிந்தான். அது வரைக்கும் காசுக்காகவே வாழ்ந்தவன், காசை பெரிதாய் நினைத்தவன், உறவை விட, நட்பை விட, அன்பை விட பணமே பெரிதானது என்று நினைத்த அந்த மனிதன் நொறுக்கப்பட்டான்.
காசை வீசி எறிந்து ஆண்டு கொண்டு செத்தார். நாமும் சத்தம் போட்டு கத்துனாதான் யாரும் உணர்வடைவாங்கன்னு இல்லை, கனிவாக சுட்டி காண்பித்தாலே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாய் கொண்டாலே அவருடைய நிச்சயமாக அவர்கள் உணர்வடைவாங்க. பிரியத்துக்குரியவர்களே, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியமாக இருக்கின்றது. எப்பொழுதும் நாம் கனிவாக பேச கற்றுக்கொள்ளுவோம். அப்படி நம்ம கனிவாக பேச கற்றுக்கொள்வோம்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட இருப்பார். அநேக நம்ம வாழ்க்கை வார்த்தைகள் மூலமாக இந்த மாதத்தில் அவர்கள் உணர்வடைவார்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நீங்கள் பிறரை கனிவாக பேச பேச ஆண்டவர் உங்களிடத்தில் கனிவாக பேசுவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காய் இந்த புதிய மாதத்திற்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அப்போ ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்க உதவி செய்திருக்கிறீங்க. இது சத்தத்தை கேட்ட பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யும். அவருடைய கண்ணீர் யாவையும் துடைத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ராஜாவே சோதனையா இந்த பிள்ளைகளை தொடுவீராக. தகப்பர் என்ன நெருக்கடியில் இருந்தாலும் என்ன துயரத்தில் இருந்தாலும் அவரை ஆதல்படுத்துவீராக. துயரப்படுறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னவர் இந்த மாதத்தில் யார் என்ன துயரத்தில் இருந்தாலும் அவர்கள் ஆறுதல் அடையும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. வியாதிகள் வேண்டாம்ப்பா, மரணம் வேண்டாயா, பலகீனங்கள் வேண்டாயா, சரீரத்தில் பலன் குன்ற வேண்டாயா, ஏசப்பா கடமைகளை செய்ய முடியாமல் படுத்து கிடக்க வேண்டாம்ப்பா. மருத்துவத்துக்கு அப்பாற்பட்ட மருத்துவரே, ஒரு நிமிடத்தில் சனப்பொழில சுகத்தை கொடுப்பவரே, உன் வேதனை நீங்கி வியாதி நீங்கி இந்த மாதத்தில் சுகமாயிரு என்று சொல்லுவீராக. இந்த மாதத்தில் மரணங்கள் வரக்கூடாது, விபத்துகள் வரக்கூடாது, பொல்லாத மனிதர்கள் ஆவிகள் கிரியை செய்யக்கூடாது, அவர்களை கெட்டி போடுவீராக. ஆண்டவர் இந்த நாளில் அற்புதத்தை செய்வீராக, அதிசயத்தை செய்வீராக. கேட்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜாவே சோத்திரம் ஐயா ஆறுதலை தருவீராக. ஏசப்பா பண நெருக்கடியில் மத்தியில் தவிக்கிற பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை என்று சொல்லி வழி தெரியாமல் நிற்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் ஒரு வழியை திறக்கணும். கடன் பாரங்களிலிருந்து வெளியே கொண்டு வரணும். அவர்களை கப்பலில் கொண்டு போய் சேர்த்து அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் குடும்ப வாழ்க்கையில் சமாதான மகிழ்ச்சியும் உண்டாகட்டும். என்ன காரியங்களுக்கு பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ அந்த காரியங்களை கத்திருந்த மாதத்தில் செய்தவர்களை சந்தோஷப்படுத்துவீராக. ஆண்டவர் வெற்றி மேல் வெற்றி உண்டாவதாக. சாத்தானவர் நெருங்க முடியாதபடி, இந்த பிஸ்னஸை தொட முடியாதபடி, ஊழியத்தை தொட முடியாதபடி, பிள்ளைகளின் குடும்பத்தை தொட முடியாதபடி வேலி வைக்கிறோம். காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியம் இல்லாத பிரசன்னமும் இந்த மாதம் முழுவதும் உங்களோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென்.